அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொளி பகுதி எது என்றால் அணி இலக்கணம் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். தரம் 6 தொடக்கம் 13 வரையிலான சகல மாணவர்களுக்குமான ஒரு பகுதியாக இந்த அணி இலக்கணம் இன்று உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது மாணவர்களே. காரணம், உங்களுக்கு இலக்கண பகுதி பற்றி தெரிந்திருக்கும். 5 இலக்கணம் என்று கருதுவார்கள் தமிழ் இலக்கணத்தினை. அந்த அடிப்படையிலே எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், இறுதியாக அணி இலக்கணம் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த காணொலி பகுதியிலே மிக முக்கியமாக எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், திரைப்பட பாடல்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு அணி இலக்கணம் பற்றி விளங்கப்படுத்த இருக்கிறேன் மாணவர்களே. உங்களுக்கு மிக இலகுவாகவும் உங்களுக்கு கேட்டு சுவாரஸ்யமாகவும் இந்த பகுதி அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய காணொலி பகுதிக்குள் செல்லலாம். மாணவர்களே, அணி இலக்கணம் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அணி என்று சொல்லப்படுவது பிள்ளைகள் அழகு என்று சொல்லப்படும். பெரும்பாலாக பெண்கள் அணிந்து கொள்வார்கள் அல்லவா அணி. எதற்காக அணிந்து கொள்கிறார்கள் என்றால், அவர்களுடைய அழகை மென்மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்காக, மேலும் மெருகூட்டிக் கொள்வதற்காக அணிகலன்களை பயன்படுத்துவார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய அழகு இன்னும் மெருகூட்டப்படுகிறது என்பதில் ஐயப்பாடு இல்லை. அந்த வகையிலே எங்களுக்கு இங்கே படிக்கப்படுகின்ற அணி என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகு என்று சொல்லப்படுகின்ற இந்த அணி இலக்கணம் எதற்காக என்றால், இலக்கியங்களிலும் செய்யுள்களிலுமே அழகை ஏற்படுத்துவதற்காக, மென்மேலும் தன்னுடைய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துவதற்காக, மேலும் தன்னுடைய மைய கருத்தை தெளிவாக கூறுவதற்காக இங்கு எங்களுக்கு அணி இலக்கணம் கற்பிக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு அணி இலக்கணம் பற்றியான அறிவு மென்மேலும் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது மாணவர்களே. ஆனால் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலங்களிலே எங்களுக்கு தமிழ் மொழி மீதான பற்று, அதே நேரம் செய்யுள்களை கவிதைகளை படைக்கின்ற ஆற்றல் அல்லது அது தொடர்பான சுவாரஸ்யமான அந்த தகவல்களை தேடக்கூடிய அந்த நிலை எங்களுக்கு தற்காலத்தில் இல்லை. காரணம், வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே பெரும்பாலாக நாங்கள் பணத்தை தேடுகின்றவர்களாக இருக்கிறோம். இவ்வாறான புனைக்கதைகளாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், அல்லது இலக்கியங்களை நாங்கள் படைக்கக்கூடிய ஒரு நபராக தற்போது இல்லை. அதனை வாசிக்கக்கூடிய வாசகர் வட்டம் தற்போது குறைந்துள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் எங்களுக்கு கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பெரும்பாலாக கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைகளாக இருக்கட்டும், உயர்தர பரீட்சைகளாக இருக்கட்டும், அதிகமாக வினவப்படுகின்ற ஒரு வினாவாக இந்த அணிகள் தொடர்பான வினா எழுப்பப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் அணி என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதனை இரண்டாக வகைப்படுத்துவோம். முதலாவதாக சொல்லணி, இரண்டாவதாக பொருளணி என்று 2 வகைகள் காணப்படுகிறது மாணவர்களே. அதன் அடிப்படையிலே பார்த்தால் சொல்லணி என்று சொல்லப்படுவது எதுகை, மோனை, மடக்கு, சிலேடை என்று சொல்லுவோம். பொருளணி பற்றி பார்க்கின்ற பொழுது உவமை அணி, உருவக அணி, தன்மை நவட்சி அணி, உயர்வு நவட்சி அணி மற்றும் தற்குறிப்பேற்ற அணி. இன்னொன்று இருக்கிறது வஞ்சக புகழ்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம். ஸோ அதை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோனை அணி பற்றி முதலாவதாக நாங்கள் பார்க்கும் பிள்ளைகள். ஒரு பாடலில் அல்லது செய்யுள்களில் முதலாம் எழுத்து அல்லது அடிகளில் அல்லது சீர்களிலே, ஸோ யாப்பிலக்கணம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பெரும்பாலாக எங்களுக்கு முதலாவது சொல்லாக இருக்கட்டும், இல்லாட்டி அடிகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சொல்களில் அல்லது அடிகளில் முதலாம் எழுத்து மட்டும் எங்களுக்கு ஒன்றித்து வந்துச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் மோனை அணி என்று சொல்லுவோம். முதலாவது பார்த்தீங்கன்னா தரம் 10 பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருக்குறள் பாடப்பகுதியிலிருந்து நான் ஒரு பகுதி எடுத்திருக்கிறேன். முதலாவதுக்கு நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில் என்ற அடியில் இந்த நா என்ற எழுத்தானது மொழி முதல், அதாவது சொல் முதல் இடம்பெற்றிருக்கிறது. இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் பிள்ளைகள்? மோனை என்று சொல்லுவோம். அதே நேரம் துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த திருக்குறளிலும் கூட உங்களுக்கு இந்த தூ என்ற எழுத்தானது சொல் முதல், மொழி முதல் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இவ்வாறு இடம்பெற்றிருப்பதை நாங்கள் மோனை அணிகள் என்று சொல்லுவோம். உதாரணமாக கீழே இருக்கின்ற இந்த சினிமா பாடலை பாருங்கள் பிள்ளைகள். நாங்கள் சொன்னபடி அதிகமான சினிமா பாடல் அடிப்படையாக கொண்டு தான் பார்க்க இருக்கிறோம். அந்த பாடல் கேட்டிருப்பீங்க. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்களே கருணை மகன் தோன்றினானே என்ற பாடலை பெரும்பாலும் கேட்டிருப்பீங்க பிள்ளை. அந்த பாடலில் முதலாவது எழுத்து பாருங்கள், அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே என்ற அடி. ஏன்னா அடுத்த பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்களே கருணை மகன் தோன்றினானே என்ற அடிகளிலே எங்களுக்கு சொற்களிலே முதல் எழுத்து இணைஞ்சிருக்குதுன்னு பிள்ளைகள் ஒரே எழுத்தாக வந்திருக்கிறது. இவ்வாறு வந்த எழுத்துக்களை நாங்கள் மோனை அணிகள் என்று சொல்லுவோம். ரைட், ஓகே. ரெண்டாவதுக்கு நாங்கள் போயிடுவோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா எதுகை அணி. ஓகே, இதில் பார்த்தோம்னா ஒரு பாடலில் அல்லது செயல்களில் இரண்டாவது எழுத்து அல்லது சீர்களில் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்றித்து வருதுன்னு சொன்னால் அதை நாங்கள் எதுகை அணி என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு தரம் 10 பாடல் பகுதியிலேயே உங்களுக்கு இடம்பெற்றிருக்கிறது பாருங்கள். முதலாவது பாடல் வேக சிந்தாமணி பாடல் இடம்பெற்றிருக்கும் உங்களுக்கு அதிகமாக. நிறைய பாடல்கள் இருக்குது.
பெரும்பாலாக அதிகமாக உயர்தரமானவர்கள் மற்றும் கல்வி பொதுற சாதாரண தரமானவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நான் இந்த பாடலை வந்து எடுத்திருக்கிறேன். ஏன்னா பெரும்பாலாக நீங்கள் இந்த பாடலை பார்த்துருப்பீங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தண்டாமரையுடன் பிறந்தும் தன்டே நுகரா மண்டூகம் மண்டோ காணத்திடை இருந்து என்ற வரியில் வந்து எங்களுக்கு தன் வன் என்று சொல்லி இரண்டாம் எழுத்து ஒன்றித்து வந்துருந்துச்சுன்னு சொன்னால் இதை நாங்கள் எதுகை அணி என்று சொல்லுவோம். இன்னொரு பாடல் அதே மாதிரி தான் தரம் 10 பாடப்பகுதியில் பாரதியார் சுயசரிதை என்ற பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரெடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசர் எடுத்து போர் எடுத்து வேரெடுத்து சீரெடுத்து என்ற அடிகளில் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் ரே என்ற எழுத்தானது ஒரே எழுத்தாக ஒன்றித்து வந்திருக்கிறது. இவ்வாறு இரண்டாம் எழுத்து ஒன்றித்து வந்திருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் என்னென்ன பார்த்துருக்கோம் பிள்ளைகள்? எதுகை அணி என்று பார்த்துருக்கிறோம். ஓகே, இதுவும் ஒரு எதுகை அணி தான். ஓகே, எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் முதலாவது பகுதி பார்த்துருக்கிறோம் அணி இலக்கணத்தில் வந்து மோனை மற்றும் எதுகை அணிகள் பார்த்துருக்கிறோம். மோனை என்றால் மொழி முதல் வருவது, எதுகை என்றால் இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருவது என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒன்று தான் சிலையடை அணி பற்றியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள். மிக மிக முக்கியமான அணிதான். ஆரம்ப காலங்களிலே ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைவது தான் சிலையடை என்று சொல்லுவோம். ஒரு சொல்லானது இரண்டு பொருள்கள் காணப்படுவதாக அமையக்கூடியதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? சிலையடை அணிகள் என்று சொல்லுவோம். உங்களுக்கு வந்து தரம் 10 பாடப்பகுதியில் இருக்குது ஆடி கூடத்தடியும் ஆடு போல் முறையும் அப்படிங்கிற பாடல். அதே மாதிரி 2010ஆம் ஆண்டு பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பிள்ளைகள், அதுவும் காலமேகப்புலரோட ஒரு பாடல் தான். அவர் வந்து இந்த தேங்காய்க்கும் நாய்க்கும் இடையிலான ஒப்புமை கூறியதாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த பாடலும் ஒரே சொல்லுதான், பட் இரண்டு பொருள்களை உடையதாக இருக்கும். ஒரே செய்யுள் வந்து இரண்டு பொருளை தரக்கூடியதாக இருக்கும். பாருங்க, அந்த பாடல் ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும். ஸோ இங்கே வெளுத்திருக்குன்னு இருக்கணும் பிள்ளைகள். ஸோ வெளுத்திருக்கும் நாடும் குலைதனக்கு நானாது என்ற பாடலில் வந்து தேங்காய்க்கு நாங்கள் ஒப்புமை சொல்கின்ற பொழுது அந்த தேங்காயினுடைய மேல் பகுதியில் என்ன இருக்குமா பிள்ளைகள்? ஓடும் இருக்குமா. ஓடும் என்றால் சிரட்டை பகுதி, ஓடும் இருக்கும். ஓகே, இது தேங்காய் என்று சொன்னால் தேங்காயினுடைய மேல் பகுதியில் என்ன இருக்கும் பிள்ளைகள்? ஓடும் இருக்கும். அதனுடைய தேங்காயினுடைய உள்பகுதியானது வெளுத்திருக்கும், வெண்மையாக இருக்கும். அடுத்ததாக அனைவருக்கும் நாடும், அனைவரும் நாடும். காரணம் என்னன்னா இந்த தேங்காய் அதிகமாக எல்லாருமே விரும்புவாங்க. அனைவரும் நாடும் தேங்காயானது குலையாக தொங்குவதால் அது வளைவதில்லை. குலையாக கண்ட பிள்ளைகள் கொத்து கொத்தாக என்று சொல்லணும். கொத்து கொத்தாக குலையாக தொங்குவதால் அது எப்பொழுதுமே நாணி வெக்கப்பட்டு இருப்பதில்லை. காய்களை தாங்கும் முடிவுகளுக்கு அஞ்சுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து தேங்காய்க்கான ஒப்புமை. அதே மாதிரி நாய்க்கான ஒப்புமை பற்றி பார்க்கின்ற பொழுது நாயானது சில நேரம் ஓடுமாம், சில நேரம் ஒரே இடத்துல இருக்கும், ஓடும் இருக்கும். நாயினுடைய உள்வாய் என்ன செஞ்சிருக்கும் என்று சொன்னால் வெளுத்திருக்குங்கிற நாயின் உள்வாய் வெளுத்திருக்கும். அதே நேரம் எப்போதும் குறைத்து கொண்டிருப்பதற்கு வைக்கப்படுவதில்லை. ஏன்னா நாடும் குலைதனக்கு நான் எப்பொழுதுமே குறைத்து கொண்டு இருப்பதற்கு அது வைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறாக ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைவதை நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? சிலையடை அணிகள் என்று சொல்லுவோம். ஆகவே இவ்வாறான பாடல்கள். ஓகே, நாங்கள் இது தொடர்பான பாடல்கள் பெரும்பாலாக எங்களுக்கு தமிழ் மொழி சினிமா பாடலில் இது கொஞ்சம் குறைவு பிள்ளைகள். பார்ப்போம், நாங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் அதை வெளிப்படுத்துகிறேன். ஏனைய அணிகளுக்கு நாங்கள் பெரும்பாலும் சிலையடை அணிகள் சினிமா பாடலில் பார்க்கலாம். அடுத்த அணி எங்களுக்கு அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு அணி என்ன பிள்ளைகள்? உவமை அணி தான். உவமை மற்றும் உருவக அணி பற்றியான விவரங்கள் தான் இந்த பகுதியில் வந்து கூடுதலாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் உவமை அணி என்று சொல்லப்படுறது செய்யுள்களிலே ஒன்று போல இருக்கக்கூடிய மற்றொன்றை ஒப்பிட்டு கூறும் அணி உவமை அணி ஆகும் என்று சொல்கிறாங்க. ஸோ ஒப்பிட்டு பொருளை சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய மண்டையானது அல்லது அவருடைய கொண்டையானது தேங்காயினை போல இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்த ஒன்றை தான் நாங்கள் அங்கே விளங்கப்படுத்த முடியுமே ஒழிய தெரியாத ஒன்றை எங்களால் விளங்கப்படுத்த முடியாது. அவளுடைய முகம் நிலவை போல இருந்தது என்று எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அவளுடைய முகம் வட்டமாகவும் நிலவுடைய முகம் வட்டமாகவும் அல்லது ஒளி பொருந்தியதாகவும் இருந்தது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தலாம். ஆனால் தெரியாத ஒரு பொருளை எங்களால் இந்த இடத்துல ஒப்பிட்டு கூற முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பொருளை வைத்துக்கொண்டு தெரியாத ஒரு பொருளை கூறுவதுதான் எங்களுக்கு உவமை அணி என்று சொல்லப்படுகிறது. எல்லாத்துக்குமே நிறையவே தெரியும் இது. ஓகே, அடுத்ததாக இந்த உவமை அணிகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது 3 உறுப்புகள் இருக்கும் பிள்ளைகள் கட்டாயமானது. எல்லாம் 3 உறுப்புகள். உவமானம் என்று சொல்லப்படுகிறது தெரிந்த ஒன்று, உவமேயம் என்று சொல்கிறது தெரியாத ஒன்று. உவமை உறுப்புகள் எங்களுக்கு பொதுத்தன்மையாக பயன்படுத்தப்படும். போல, போன்ற, புறைய, ஒப்ப, அன்ன, உரள போன்ற உவமை உருபுகள் பயன்படுத்தப்பட்டு எங்களுக்கு இன்றைக்கு பயன்படுத்தப்படும். இதில் வந்து இன்றைக்கி போல போன்ற 2 தான் எங்களுக்கு அதிகமாக தற்காலத்தில் பயன்படுத்தப்படுது. ஆரம்ப காலத்தில் ஏனையவை பயன்படுத்தப்பட்டிருந்தன. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிள்ளைகள், நான் உதாரணமாக நிலவு போன்ற முகம் என்று சொல்லுகின்றப்போ இவளுடைய முகம் எப்படிப்பட்டது என்றால் நிலவை போன்றது என்று நாங்கள் ஒப்பிடுறோம். ஸோ எங்களுக்கு நிலவு தெரியும், அவளுடைய முகம் எனக்கு தெரியாது.
தெரிந்த ஒன்று நாங்கள் நிலவு என்று சொல்கிறோம், அதை தான் பிள்ளைகள் உவமானம் என்று சொல்கிறோம். உவமை உவமானம். தெரிந்த ஒன்று எங்களுக்கு நிலவு, ஆகவே இது உவமானம். தெரியாத ஒன்று அந்த பெண்ணினுடைய முகம் எங்களுக்கு தெரியாது, ஆகவே அதை நாங்கள் சொல்லுவோம் உவமேயம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த இரண்டுக்கும் ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு உருவாக உவமையுருவு இருக்கிறது. நிலவு போன்ற முகம், நிலவு போல முகம், நிலவு புறைய முகம், நிலவு ஒப்ப முகம், நிலவு அன்ன முகம், நிலவு உரள முகம் என்றெல்லாம் நாங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். பட் தற்காலத்தில் அது நாங்கள் பயன்படுத்துறது குறைவாக இருக்கிறது. ஓகே, உதாரணத்துக்கு பார்த்தோன்னு சொன்னால் மான் போல நடையுடையாள் என்று சொல்கிறோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், பெண்கள் மான் போல 4 காலில் நடந்தால் நல்லாவா இருக்கும்? ஸோ நல்லா இருக்காது. பட் அவளுடைய அழகை, அவளுடைய நடையை வர்ணிப்பதற்காக இந்த இடத்துல எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் மான் போன்ற நடையுடையாள் என்று சொல்லியிருக்கிறாங்க. மான் போல நடையுடையாள். மேலே உள்ள உதாரணத்தில் அந்த பெண் எப்படி நடப்பாள் என்பது எனக்கு தெரியாது, ஆகவே அதனுடைய நடையை எங்களுக்கு விவரிக்கும் முகமாக மான் எவ்வாறு நடக்குமோ, மான் எவ்வாறு நடக்கும், துள்ளி துள்ளி நடக்கும், அவ்வாறு அந்த துள்ளி துள்ளி நடக்கக்கூடிய அந்த நடையை விவரிப்பதற்காக எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில் உவமானம் என்னன்னா எங்களுக்கு தெரிந்த உண்டு என்னன்னா மானின் நடை. உவமேயம் தெரியாதது என்னன்னா அந்த பெண்ணினுடைய நடை எனக்கு தெரியாது. தெரிந்த ஒன்றை தெரியாத ஒன்றால், தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றால் என்ன செய்கிறது எங்களுக்கு வர்ணிக்கக்கூடியது நாங்கள் உவமை என்று சொல்லுவோம். பொதுத்தன்மை என்னன்னு சொன்னால் நடை. 2 பேத்துக்குமே நடை பொதுவாக இருக்கிறது. அடுத்ததாக உவமை உருவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே போல. ஓகே பிள்ளைகள், இங்கே நான் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சினிமா பாடலை பாருங்கள். பெரும்பாலாக நீங்கள் கேட்டிருக்க கொடுமையா ரவுமான் மியூசிக்கில் வந்த பாடல். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வெளிவலா, மெல்போன் மலர் போல் மெல்லிய மலரா என்ற பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுடைய குரல் எப்படிப்பட்டது என்றால் டெலிஃபோன் மழை போன்றது என்று வர்ணிச்சிருக்கிறாரு. அவளுடைய உடல் எப்படிப்பட்டது என்றால் மெல்போன் மலர் போல் மெல்லிய மலரா. அவள் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு மலர் என்று இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு, அது வேற விஷயம் பிள்ளைகள். மெல்போன் மலர் போல் மெல்லிய மலரா என்று சொல்லி அவனுடைய உடலை கேட்டிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு தெரிந்த ஒன்று டெலிஃபோன் மணி நல்லாவே தெரியும், காதுக்கு இனிமை தரக்கூடியது. அதே போல் மெல்போன் மலர் உலகத்திலேயே கொஞ்சம் மென்மையான மலராகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த 2 விடயத்தையும், தெரிந்த விடயத்தையும் தெரியாத அந்த பெண்ணை வைத்து ஒப்பிட்டு இருக்கிறார்கள். அதே போல் இந்த பாடல் கேட்டிருப்பீர்கள், எங்களுக்கு மயில் போல பொண்ணு ஒன்று என்று போல, மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று என்ற பாடல் எங்களுக்கு தெரியும். மயில் போல பொண்ணு, ஏன்னா அவளுடைய அந்த பெண்ணை வர்ணிக்கிறார்கள். எப்படிப்பட்டவள்? அவள் மயில் போன்றவள். அடுத்து கிளி போல் அவளுடைய பேச்சு, குயில் போல் அவளுடைய பாட்டு என்று ஒவ்வொன்றுமே எங்களுக்கு இங்கே ஓமித்து கூறியிருக்கிறார்கள். தெரிந்த ஒன்றை தெரியாத ஒன்றுக்கு ஓமித்து சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் ஓமை என்று சொல்லுவோம். நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ளே போயிடலாம் பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற அணி என்னான்னு சொன்னால் உருவக அணி. சற்று சுவாரஸ்யமான அணி என்றும் சொல்லலாம் பிள்ளைகள். என்று சொன்னால் உவமை அணிக்கும் உருவக அணிக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் மட்டுமே இருக்குது. ஸோ எங்களுடைய கருத்தை விளங்கப்படுத்துறதுக்காக, ஒருத்தர் எடுத்துக்கொண்ட கருத்தை விளங்கப்படுத்துவதற்காக உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் வேறுபாடுகள் எல்லாம் இல்லை, இதுதான் அது என்று சொல்கிறப்ப எங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் நாங்கள் உருவக அணி என்று சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு பிள்ளைகள், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் விளாண்டுருக்கலாம், இல்லாடி கொஞ்சம் கோவத்தில் திட்டிருக்கலாம். இவன் வந்து குரங்கு போல மனுஷன் அப்பா என்று சொல்லலாம். ஸோ இவன் வந்து குரங்கு போல மனுஷன் அப்பா என்று சொல்லலாம். ஸோ இப்படி சொல்கிறப்ப போல என்று சொல்கிறப்ப எங்களுக்கு தெரியும், ரைட், இது வந்து உவமை அணி என்று சொல்லி. பட் நாங்கள் சொல்லுவோம் இவன் ஒரு குரங்கு என்று சொல்கிறப்ப, இவன் ஒரு குரங்கு என்று சொல்கிறப்ப எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. குரங்கு போல இவன் என்று சொல்கிறதுக்கும் இவன் தான் குரங்கு என்று சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் இதுதான் அது என்று சொல்கிறப்ப எங்களுக்கு உருவக அணி அங்கே தேவைப்படுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், உருவக அணி என்பது உவமைக்கும் உவமேயத்துக்கும் வேறுபாடுகள் இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்பதை உறுதியாக சொல்கிறது. இவன்தான் குரங்கு, இவன் போல குரங்கு அல்ல, இவன்தான் குரங்கு என்று சொல்கிறப்ப எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், ஸோ உருவகத்தில் வந்து நாங்கள் 2 வகையான உருவகங்களில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் பிள்ளைகள். ஸோ அது 2ஐயும் விளங்கி கொள்ளுவோம். ஒன்று உவமை போல இருக்கக்கூடிய ஒரு வகை உருவகம். ஸோ உவமை மாதிரி இருக்கும், பட் தலைகீழாக வரும். முதலாவது உவமையில் உவமானம் முதலாவது வந்து உவமேயம் 2வது வரும். உவமானம்னு என்ன தெரியும் பார்த்தப்ப, உவமானம்ங்கிறது வந்து தெரிந்த பொருள், உவமேயம்ங்கிறது தெரியாத பொருள் என்று பார்த்துருக்குறோம். அப்போ
உவமை அணியில் வந்து உவமானம் முதலாவதாகவும் உவமேயம் இரண்டாவதாகவும் வரும். ஆனால் உருவகத்தில் உவமேயம் முதலாவது வந்து உவமானம் இரண்டாவதாக வரும். எங்களுக்கு தெளிவாக விளங்கின பிள்ளைகள், தெரிந்த ஒன்று எங்களுக்கு முதலாவது வந்து தெரியாதது ரெண்டாவது வந்திருந்தா அது உவமை, தெரியாத ஒன்று முதலாவது வந்து தெரிந்த ஒன்று ரெண்டாவதாக வந்திருந்தா அது உருவகம். இவற்றை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகிய ஆக என்ற உருபு. என்ன உருபு இது? உருவக உருபுகள் என்று நாங்கள் சொல்லலாம். இதை நாங்கள் உவமை உருபுகள் பார்த்தோம்ல, போல புறைய போன்ற ஒப்ப அன்ன இதெல்லாம் பார்த்தோம்ல, அது போல இந்த ஆகிய ஆக என்ற உருபுகளை நாங்கள் சொல்லுவோம் உருவக உருபுகள் என்று சொல்லுவோம். இது வெளிப்பட்டோ அல்லது தொக்கி என்றால் மறைந்தோ வருவதை தான் நாங்கள் உருவக உருபுகள் என்று சொல்கிறோம். இங்கே பார்ப்போம், உவமை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. மலர்கண் என்று சொல்கிற பிள்ளைகள் மலர் போன்ற கண். எங்களுக்கு வந்து அந்த பெண்ணோட கண் எங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து உவமேயம். தெரிந்த ஒன்று எங்களுக்கு மலர். ஆகவே தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றால் விளக்கப்படுத்துறதை நாங்கள் உவமை என்று பார்த்துருக்கிறோம். இங்கே பாருங்க, கண்மலர் என்று சொல்கிறப்ப கண் போன்ற மலர் என்று வராமல் நாங்கள் கண்ணாகிய மலர் என்று தான் நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த இடத்துல மலர் போன்று அவருடைய கண்ணல்ல, அந்த கண்தான் அந்த மலராக அங்கே இருக்கிறது. ஸோ இரண்டுக்குமே வித்தியாசமே இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்று விளங்கப்படுத்தக்கூடிய அணிதான் உருவக அணி. இதை கொஞ்சம் நாங்கள் நெடிது பார்ப்போம். ஏன்னா ரொம்ப மாணவர்கள் இடப்படக்கூடிய ஒரு பகுதியாக இந்த உருவக அணி இருப்பதனால நாங்கள் கொஞ்சம் இதை நீட்டி பார்க்க வேண்டியிருக்குது. உதாரணம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா, மலர்கண் என்ற ஓமையில் பொருள் மலரை போன்ற கண்ணாகும். இது கண்ணானது மலரை போன்றது என்று சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாவதுல பார்த்தீங்கன்னா, கண்மலர் என்ற உருவகத்தில் கண்ணாகிய மலர் என்று இரண்டுக்கும் வேறுபாடுகள் இல்லை, கண்தான் மலர் என்று இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது கண்ணும் மலரும் வேறு வேறு இல்லை, அந்த கண்தான் மலராக உள்ளது என்பதை உறுதியாக சொல்லுது. ஸோ ரெண்டுக்கும் வேறுபாடே இல்லை, இதுதான் அது என்பதை சொல்கிறது. ஸோ குரங்கு போல மனிதன், அந்த குரங்கு தான் அந்த மனிதன் என்று சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் ஃப்ரெண்டப்பா சொல்கிறேன், நீ ஒரு குரங்கு போல மனுஷனப்பா என்று சொல்கிறோம். மற்ற மாதிரி உருவக பயன்படுத்துகிறப்ப நீ ஒரு குரங்கப்பா அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த நீ ஒரு குரங்கு என்று சொல்கிறப்ப அது உருவகம், நீ குரங்கு போலன்னு சொல்கிறப்ப அது உவமை. இங்கே பாருங்கள் சில உதாரணங்களை. மதிமுகம், மதி என்றால் நிலவு. ஸோ மதி போன்ற முகம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறும், முகமதி என்று மாறும். ஸோ எங்களுக்கு முகம் தெரியாது, மதி எங்களுக்கு தெரியும். அப்போ தெரியாது ஒன்று உவமேயம் முதலாவது வந்து தெரிந்த உவமானம் ரெண்டாவது வந்தால் அது உருவகம். வேல்விழி, வேல் போன்ற விழி, இது அப்படியே நாங்கள் என்ன செய்வோம், தலைகீழாக பார்த்தா விழிவேல், விழியாகிய வேல் என்று பார்க்குறோம். அதே மாதிரி தாமரை முகம், தாமரை போன்ற முகம், இங்கே பார்த்தா அப்படியே தலைகீழாக மாறும், முகத்தாமரை, முகமாகிய தாமரை என்று தான் மாறும். அடுத்து பார்த்தோம்னா கடல் துன்பம், இது கடல் போன்ற துன்பம், துன்பக்கடல் என்று சொன்னால் அது தலைகீழாக மாறி இருக்கிறது உருவகம். அடுத்து உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய வெங்கட்புரைக்கும் கரும்பிரைக்கும் மெலிந்த பிறைக்கும் விழிவேலே என்ற பாடல். இந்த பாடலில் வந்து உங்களுக்கு விழிவேல் என்று சொல்கிறப்ப எங்களுக்கு விழி என்பது தெரியாது, வேல் என்பது தெரியும். விழியாகிய வேல், இந்த வேலுக்கும் இந்த விழிக்கும் வித்தியாசம் இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்பதை உருவகப்படுத்தி இருக்கிறார் இங்கே புலவர். இதிலே விழிவேல் என்பது விழியாகிய வேல் உருவகம். அடுத்து பார்த்தீங்கன்னா களியும் புலைபொருள் தள்ளி நன்னூலாம் கடலில் உண்டு. இந்த பாடலுக்கு பிறகு எங்களுக்கு இரண்டாவது வகை இருக்குது. இந்த இடத்துல இரண்டாவது வகை நாங்கள் எனக்கு குறிப்பிடுறோம் பாருங்கள், இரண்டாவது வகை. இதுக்கு பிறகு நாங்கள் இரண்டாவது வகையை பார்க்க போகிறோம். களியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாகிய கடல் என்று சொல். நன்னூலாம் கடலில் உண்டு, நன்னூலாகிய கடல், நன்னூல் போன்ற கடல் இல்லாமல் நன்னூலாகிய கடல் என்று சொல்கிறாரு. ஸோ இந்த கடலுக்கும் இந்த நூலுக்கும் பெரிதாக வித்தியாசம் இல்லை, அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை உருவகிப்பதற்காக நன்னூலாகிய கடல் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் இதை பார்க்குறத விட முதலாவது இங்கே இந்த பாடலை பார்ப்போம் பிள்ளைகள். இந்த நாட்டார் பாடல்களில் உள்ள ஒரு பாடல், நிலவே நீ எரியாதே என்று நீலவண்டு போய் சேருமட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தது உவமை போல இருக்கக்கூடியது. அங்கே உவமானம் இருக்கும், உவமேயம் இருக்கும், பொது உறுப்புகள் அங்கே இருக்கும், உருவக உறுப்புகள் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், தாமரை முகத்தாமரை அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுக்கு தெரிந்த ஒன்று என்ன, தெரிந்த ஒன்று வந்து தாமரை, உவமானம். தெரியாத ஒன்று என்னது, முகம். ஆக உவமேயம். இங்கே இருக்கக்கூடிய உருவக உறுப்பு என்ன, ஆகிய என்ற உருவக உறுப்பு இங்கே இருக்கும். பட் இவ்வாறான உருவக அணிகளில் வந்து உருவக அணிகள் அங்கே என்ன செய்யப்படாது, உருவக உறுப்புகள் அங்கே வெளிப்பட்டு காட்டாது. ஸோ எங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அப்போ அந்த குரங்கு போல குரங்கு என்று சொல்ல முடியா. இப்போ சொல்கிறாரு,
நிலவே நீ எரியாதே என்ற நீலவண்டு. அப்போ இந்த நீலவண்டு என்று சொல்லப்படுறது அங்கு இருக்கின்ற அந்த நீல நிறமான வண்டை குறிப்பிடாமல் அந்த பெண்ணை குறிப்பிடுகிறது. யார் நீலவண்டுன்னு சொல்கிறாரு? ஆம், அந்த பெண் நீதான் நீலவண்டு அப்படின்னு சொல்கிறார். வித்தியாசம் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். ஸோ விளங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். சரி, இது உங்களுக்கு வேலை விளங்குது இல்லைன்னா எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். ஸோ இன்னும் கீழே பார்த்துட்டு போவோம். ஸோ ஃபுல்லாக உருவகாணி பார்த்து முடித்த பிறகு பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குனுச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக எனக்கு சொல்லுங்கள். விளங்கலைன்னாலும் பரவாயில்ல சொல்லுங்கள், நான் இன்னும் விளக்கப்பட்டு தயாராக இருக்கிறேன். ஏன்னா ஏனைய மாணவர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதை என்னன்னு சொல்கிறாரு? நீலவண்டி என்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு பாங்க, மாமி மகளே என்ற மருதங்கிளி வங்கிசமே, மருத மரத்தில் இருக்கிற கிளி வம்சத்தில் பிறந்தவளே. யாரை? மருதங்கிளியை சொல்கிறாரா? அந்த பெண்ணை சொல்கிறாரா? அங்கே கிளியை வர்ணிக்காமல் அந்த பெண்ணை அங்கே உருவகித்திருக்கிறார். ஏலங்கிராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிடட்டும். அப்போ ஏலங்கிராம்பு என்று அந்த ஏலங்கிராம்பை சொல்லாமல் ஏலங்கிராம்பின் ஊடாக அந்த பெண் இங்கே எங்களோட முகத்துக்கு வருதுன்னு சொன்னால் இங்கே அந்த பெண் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறாள் என்று அர்த்தம். அவளை சொல்கிறா சீனத்து செப்புன்னு சொல்கிறாரு, சிங்கார பூநிலவுன்னு சொல்கிறாரு. அப்போ இதில் நீலவண்டி என்றும் ஏலங்கிராம்பு என்றும் மருதங்கிளி வங்கிசம் என்றும் சீனத்து செப்பு என்றும் சிங்கார பூநிலவு என்றும் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவகிச்சிருக்கிறாரு. இங்கே சொல்லப்பட்ட இந்த பொருள் இல்லாமல் யார் அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறா? அந்த பெண்ணுடைய நினைவு எங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அது உருவகாணி. ஸோ இந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க பிள்ளைகள், பிரசாந்திட படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹைர ஹைர ஹைராபா அப்படிங்கிற பாடல் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். ஸோ இந்த பாடலை இதில் ஒரு வரி வரும் பிள்ளைகள், 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்காய், ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்காய், பக்கெட் சைஸில் அப்படின்னு வரும். ஸோ பக்கெட் சைஸில் வெண்ணிலவு எனக்கே, பெக்ஸில் வந்த பெண் கவிதை எனக்கே அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணை 50 கிலோ தாஜ்மஹால் என்று சொல்லியிருப்பார். நீ யாருன்னு சொன்னால் 50 கிலோ தாஜ்மஹால். அப்போ 50 கிலோ தாஜ்மஹாலுங்கிறது அந்த பெண்ணை சொல்லியிருக்கிறாரு. ஸோ உருவகிச்சிருக்க நீ 50 கிலோ தாஜ்மஹால். நீ என்னத்தில் வந்தவள்? ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம். ஏன்னா ஃப்ளைட்டில் வரக்கூடிய நந்தவனம், ஒரு அழகான பூவனம், பூங்காவனம் என்று சொல்லியிருக்காரு. இப்போ பூங்காவனம் என்று சொல்கிறப்ப அந்த பெண்ணை தான் சொல்கிறாரு. அடுத்து பக்கெட் சைஸில் வெண்ணிலவோ, சிறிய லெவல், ஏன்னா பீட்டா சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பீட்டா சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சின்ன அளவு ஒரு வெண்ணிலவு நீனு. ஸோ பெரிய அளவு வெண்ணிலவு இல்லை நீனு, ஒரு சின்ன அளவு பொக்கெட்டில் வச்சுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு சின்ன வெண்ணிலவு அப்படிங்கிறாரு. ஃபெக்ஸில் வந்த பெண் கவிதை என்று சொல்கிறாரு. ஸோ நீ என்னன்னா ஃபெக்ஸில் வந்த ஆரம்ப காலத்தில் ஃபெக்ஸ் தான் கூட இருந்துச்சு. இப்போ இமெயில் அந்த மாதிரி வாட்ஸ்அப் இருக்குது. பட் இப்போ நம்ம சொல்ல வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ அவர் என்ன பயன்படுத்தியிருக்காருன்னா ஃபெக்ஸில் வந்த பெண் கவிதை என்று சொல்லி வகைப்படுத்தியிருக்கிறாரு. ஆகவே இந்த இடத்துல இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் 50 கிலோ தாஜ்மஹால், ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம், பக்கெட் சைஸில் வெண்ணிலவு, ஃபெக்ஸில் வந்த பெண் கவிதை என்று சொல்லி இங்கு வேற யாரையோ, ஏன்னா அந்த பெண்ணை குறிப்பிடுவதற்காக இந்த வசனத்தை இந்த சொல்ல பயன்படுத்தியிருக்காருன்னு சொன்னால் இங்கு இந்த சொல்லின் மூலமாக அந்த பெண் என்ன செய்யப்பட்டிருக்கிறாள்? உருவைக்கப்பட்டிருக்கிறாள். அடுத்து சொல்லுவார், நீ ஒரு பட்டுப்பூவே குட்டி தீவே என்று சொல்லியிருப்பார். வைரமுத்தினுடைய வரிகள் அழகான வரிகளாக இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. பட்டுப்பூவே குட்டி தீவே என்று சொல்லியிருப்பார். ஸோ இதன் மூலமாகவும் எங்களுக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால் உருவகித்திருக்கிறாரு அப்படிங்கிறது விளங்குது. அடுத்து அதே மாதிரி பாருங்க, நீ காற்று நான் மரம் என்று சொன்னாலும் தலையாட்டுவேன் என்று சொல்கின்ற பொழுது நீ ஒரு காற்று என்று சொல்கிறாரு, நான் ஒரு மரம் என்று சொல்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் உயர்வுணவு சனியாக இருந்தாலும் காற்று மரம் என்று சொல்லி அவரை உருவகிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது பிள்ளைகள், ஓகே இவ்வளோதான் இந்த உருவகாணி தொடர்பான விடைகள். இவ்வளோதான் பிள்ளைகள். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த உருவகாணி தொடர்பான விளக்கம் விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏதாவது சினிமா பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஏதாவது, ஆனால் நீ ஒரு கிளி என்று சொல்கிறப்ப நீ ஒரு கிளி, அதுக்கடுத்து நீ ஒரு மைனா, இப்படியாக உருவகிச்சிருப்பாங்க நிறைய பாடல்களில் நீ கேட்டு பாருங்கள். ஸோ சொல்லுவாங்க, ஏன்னா என்னுடைய அம்முக்குட்டி என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்முக்குட்டி என்று சொல்கிறப்ப உங்களோட அப்பா அம்மா அவங்கள என்னுடைய செல்லம் என்று வர்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பிள்ளைகள் அந்த செல்லம் என்பவள் யாராக இருக்கிறான்னா நீங்களாக தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த செல்லம் என்ற வார்த்தையினூடாக உருவாக்கப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ உங்களுடைய பெயரை சொல்லாமல் வேறொரு சொல்லி உங்களுடைய பேர் அங்கே ஞாபகத்துக்கு வருது என்று சொன்னால் அந்த இடத்துல அது உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்களும் அந்த செல்லமும் வேற யாரும் இல்லை, நீங்களும் அந்த அம்முக்குட்டியும் வேற யாரும் இல்லை. ஏன்னா இப்போ அந்த மாதிரியாக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் செல்லமாக கொஞ்சுவோம். அப்போ அப்படி அது கூட பிள்ளைகள் எங்களுக்கு உருவகாணி தான். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த அணியான தன்மை நவட்சி அணி அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவோம் பிள்ளைகள். ஓகே, தன்மை நவட்சி அணினா என்ன அப்படின்னு சொன்னால்
இப்போ பெரும்பாலும் கவிதைகளில் படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித வர்ணிப்பும் இருக்காது, எந்தவித உயர்வு கூறலும் இருக்காது, எந்தவித மிகைப்படுத்தலும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே அப்படியே சொல்கிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் சொல்லுவோம் தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகள். நாங்கள் பெரும்பாலும் என்னத்தில் பயன்படுத்திருக்காங்கன்னா திருக்குறளில் பெரும்பாலாக இந்த தன்மை நவிற்சி அணி பயன்படுத்தப்பட்டிருக்குது. என்னென்னா பேதமை என்பது ஒன்று யாது எனில் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடலை. முட்டாளினுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால் நன்மையை விட்டு தீமையை கைக்கொள்ளுதல் தான். ஸோ இதுக்கு எவ்வித உயர்வும் எவ்வித இழிவுமே பயன்படுத்தாமல் டிரெக்டாக இதுதான் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியாக இருக்கணும். அதே பாரு பாரதியார் சுயசரிதையுடைய பாடலில் விதியை நோவார் தம் நண்பரை தூற்றுவார் வெகுளி பொங்கு பகைவரை நிந்திப்பார். எதையுமே இதில் கூட்டவோ குறைக்கவோ இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே அப்படியே சொல்கிறது தான் பிள்ளைகள் நாங்கள் தன்மை நவிற்சி அணி. அதனுடைய தன்மையில் சொல்லுவதனால் அது தன்மை நவிற்சி அணி என்று சொல்லப்படுகிறது. அது பெரும்பாலும் நமக்கு அவசியப்பாடு இல்லை. பட் நமக்கு தேவையானது இந்த உயர்வு நவிற்சி அணி கொஞ்சம் கூடுதலாக தேவை பிள்ளைகள். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. உயர்வு நவிற்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றை அல்லது ஒரு பொருளின் தன்மையை உள்ளதை உள்ளவாறு கூறாமல் கேட்போர் மகிழும் வகையில் மிகைப்படுத்தி கூறுவது. ஸோ இது இருக்கணும் உயர்வு நவிற்சி. உயர்வு நவிற்சி அணி எனப்படும். இருக்கும் தன்மை நவிற்சி என்று சொன்னால் எந்தவித அணி பயன்பாடும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே சொன்னால். ஆனால் உயர்வு நவிற்சி அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் இருக்கிறத விட கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறத நாங்கள் உயர்வு நவிற்சி அணி. ஸோ நீங்கள் இந்த பாடல் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும். தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும் அப்படிங்கிறார். அப்போ இது திருக்குற்றால குறவஞ்சியில் உள்ள ஒரு பாடல் பிள்ளைகள். இந்த பாடல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் தேன் அருவி என்று சொல்லியிருக்கிறார். அருவி எப்பயுமே தேன் போல தித்திக்குமா என்று சொன்னால் இல்லை. ஏன்னா எப்பயுமே இப்போ ஆற்றில் அல்லது ஓடையில் ஓடக்கூடிய நீரை நீங்கள் அள்ளி சுவைச்சிங்கன்னு சொன்னால் அது நல்ல இனிப்பாக இருக்குமா, தேன் கலந்துருக்குமா? இல்லை. ஏன்னா அப்படி இருக்காது. அப்படி இல்லாமல் இங்கே இருக்கின்ற அருவியை அவர் தேனருவி என்று சொல்கிறார். ஓகே, தேனருவின்னு சொல்கிறார். திரையெழுப்பி என்று சொல்லப்படுறது தன்மை நவிழ்ச்சி. திரையெழுப்புனா இந்த அலைகள் எப்பயுமே ஏற்படுத்திக்கிட்டு வரும். இந்த இடத்துல இது தன்மை நவிழ்ச்சி, எந்த வேறுபாடும் இல்லை. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா வானின் வழி ஒழுகும் அப்படிங்கிறார். அப்போ வானத்தில் இருந்து வழிவது போல அதன் வானத்தின் வழியாக அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு வருமா, ஒழுகி கொண்டு வருமா. அப்போ வானத்தின் வழியாகனா ரொம்ப உயரத்திலிருந்து ஒழுகுது அப்படிங்கிறாரு. அதுக்கும் வானம் அப்படிங்கிறது எல்லையில்லா ஒரு பரப்பு தான். இப்போ வானின் வழி ஒழுகும் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் உயர்வாரான்னு கருது. ஸோ நான் சொல்லுவோம் பில்டப் பண்ணுதல் என்று சொல்வேன். அப்படி நீ இப்போ ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருப்போம் நாங்கள். அதுதான் பிள்ளைகள் இந்த உயர்வு நவிழ்ச்சி அணி. ரொம்ப பில்டப் பண்ணியிருக்காருல. ஓகே, அடுத்த வரியை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதுல அதே திருக்குற்றால குறவஞ்சியில் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சமா. ஸோ அங்கே குரங்கு கூட்டங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அந்த பெண் குரங்குகள் மந்திகள் என்று சொல்லுவோம். இந்த மந்திகள் எல்லாமே சாப்பிட்டு போடக்கூடிய இந்த மாங்கனிகளுக்கு அங்கே இருக்க கனிகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாமே கெஞ்சி கொண்டு இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அது ஒரு அமிர்தமோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள். எப்போ வான்கவிகள்ங்கிறது தேவர்கள் இப்போ மாதிரி ஏங்கி நிற்பாங்களா, கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் பிள்ளைகள் அந்த பில்டப் தான் இது. அடுத்து தேனலர் சண்பக வாசம் வானுலகில் வெடிக்கும். ஸோ சண்பக மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள். ஒரு மலரினுடைய வாசனை ஒரு 10 அடி, பெரும்பாலும் எங்களை விட்டு ஒரு 10 அடிக்கு வாசனை வீசும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சண்பக மலருடைய வாசம் வான் உலகத்தில் எல்லாம் அப்படியே வெடிச்சு சிதறி எல்லா இடமும் மணந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்கின்ற பொழுது எங்களுக்கு கொஞ்சம் உயர்வு நவிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஸோ நாங்கள் ஒரு சில திரைப்பட பாடல்களை பார்க்கலாம். ஸோ இந்த பாடம் கேட்டிருப்பீங்க. டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளவலா என்ற பாடலில் இப்படி சொல்லியிருப்பார். ஸோ அது இதுவுமே கொஞ்சம் எங்களுக்கு என்ன டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இது உயர்வு நவிழ்ச்சி தான் பிள்ளைகள். இதுவுமே ஏன்னா அவள் எப்படி சிரிக்கிறான்னு சொன்னால் டெலிஃபோன் மணி எப்படி ஒலிக்குமோ எங்களுக்கு தெரியுமேனா. டெலிஃபோன் மணி கொஞ்சம் எங்களுக்கு காதுகளுக்கு இனிமை கொடுக்கும். ஸோ அது போல் அவளுடைய ஓசை அவளுடைய குரல் இருக்குது, அவர் சிரிக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஓவராக சொல்கிறாரு சார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதான் அந்த பில்டப் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். பில்டப் பண்ணி அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது உயர்வு நவிழ்ச்சி அணின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், அவர் சொல்கிறார் அடுத்த வரியில் நீ இல்லை என்றால், நீ இல்லை என்றால் வெயில் அடிக்காது துளிமலையும் இருக்காது. ஸோ இப்படி சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு நீ இல்லை என்றால் வெயிலும் அடிக்காதான், அவள் இல்லைன்னு சொன்னால் ஒரு துளி மழை இருக்காதான். ஸோ நீ இல்லை என்றால் சந்திரனும் இருக்காதான், அவருக்கு எந்த சம்பவமும் எனக்கு ஏது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மிகைப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ அந்த பெண் இல்லாட்டி உலகத்தில் நீர் இல்லாமல் போயிருமா, வெயில் இல்லாமல் போயிருமா, மழை இல்லாமல் போயிருமா, அப்படிலாம் இல்லாமல் போகாது. பட் என்ன செய்கிறாருன்னு சொன்னால்
வைரமுத்து அவர்கள் தன்னுடைய கவிதையை மேம்படுத்துவதற்காக கொஞ்சம் பில்டப் பண்ணுவதற்காக இப்படி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் பிள்ளைகள். இது மாதிரியான பாடல்கள் நிறையவே கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உயர்வு நவிழ்ச்சி அணி விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தற்குறிப்பேற்ற அணி அப்படிங்கிற ஒரு அணி. ஸோ இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டான அணி தான் பிள்ளைகள். தற்குறிப்பேற்ற அணி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், கவிஞன் தன் கருத்தை ஒரு இயற்கை நிகழ்வின் மூலமாக மாறி இருக்கு பிள்ளைகள், இயற்கை நிகழ்வின் மேல் ஏற்றி சொல்லுவது. அதாவது இயற்கையாக யோசிச்சு பாருங்கள். ஸோ வெளியில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க, மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் அசைந்து கொண்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொன்னால், ஒருவேளை மரம் அது பக்கத்தில் வரவேணான்னு சொல்லி கையை அசைக்குதோ என்று சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெளியில் ஏதோ காற்றில் ஆடிக்கொண்டு இருக்கிறது, இல்லாட்டி துணி உண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் வெளியே போகிறப்ப என்ன நினைக்கிறீங்க, எங்களை உள்ளுக்க வெளியே வரவேணான்னு சொல்லி அந்த துணி எங்களை சொல்லுதோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த துணி ஆடுறது ஒரு இயற்கை நிகழ்வு, அந்த இலை அசைகிறது இயற்கை நிகழ்வு. ஆனால் அதை தன்னுடைய நிலைக்கு ஏற்ப அதை மாற்றிக்கொள்வது தான் அந்த தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணம் சில பாருங்கள் பிள்ளைகள். கோவலனும் கண்ணகியும் மதுரை நகரத்துக்குள் நுழையும் போது இயல்பாக காற்றில் ஆடும் தோரண வாயில். அப்போ இங்கே ஒரு தோரண வாயில் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, தோரணங்கள் கட்டப்பட்டிருக்குது, தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஸோ நுழையும் போது இயல்பாக காற்றில் ஆடும் தோரண வாயில் கொடிகளை, இந்த தோரண வாயில் இருக்கக்கூடிய இந்த கொடிகள் காற்றுக்கு இயல்பாக ஆடுது. இதை பார்த்த கவிஞர் கற்பனையில் என்ன சொல்றாருன்னா, கோவலன் மதுரையில் கொல்லப்படுவான் என்பதை முன்னமே அறிந்து வரவேண்டாம் என அக்கொடிகள் எச்சரிப்பதாக தற்குறிப்பேற்றி கூறியிருக்கிறார். அப்போ இயல்பாக நடக்கக்கூடியதான். உதாரணத்துக்கு கோட்டை, இதுவும் சொல்லியிருப்பார், கோட்டையினுடைய அந்த கொடிகள் சும்மா இருக்குது, அது என்ன செய்து கொண்டிருக்குன்னா பிள்ளைகள் காற்றினால் ஆடுகிறது. இதை பார்த்த கவிஞர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கோவலனை இந்த கோட்டைக்குள்ளே வரவேனான்னு சொல்லுங்க, அப்படியே போயிட சொல்லுங்கன்னு சொல்லுற மாதிரியாக அவர் சொல்லியிருப்பார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு அணி தான். அதே மாதிரி கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன செய்யணும்னு சொன்னால், ராமன், லட்சுமணன் மற்றும் சீதை ஆகிய மூவரும் என்ன செய்கிறாங்கன்னா நாட்டை விட்டு கடந்து போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய அலைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அப்படி ஆர்ப்பரித்து கொண்டு கரையை நோக்கி வருதான். அப்படி வர்றப்ப அந்த அலைகளாகிய கை, அங்கே உருவகணி, அலைகளாகிய அந்த கைகளை நீட்டி போகாதீங்க என்று தடுப்பது போல இருப்பதாக கம்பர் அங்கே கூறியிருப்பார். அதே மாதிரி அடுத்த இலக்கியமான தேம்பாவணியை சம்பந்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேம்பாவணியில் சூசையப்பரும் மரியாளும் ஏசுபிரானும் தன்னுடைய நாட்டை விட்டு ஜெருசல நகரத்துக்கு போகின்ற பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய இலைகளிலிருந்து நீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. மழையினால் எதுவும் தெரியல. ஸோ ஒவ்வொரு இலையிலிருந்து நீ காலை வெள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில நீர்த்துளிகள் அப்படியே கீழே கொட்டி கொண்டு இருக்கும் விடிய காலையில். அப்போ அதை பார்த்த கவிஞர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், சூசையப்பரும் மரியாளும் இயேசுவும் இந்த நாட்டை விட்டு போகிறதுனால தான் இந்த இலைகள் கூட அசைதப்பா, அழுகுதப்பா என்று சொல்லி காடே அழுகுது என்று சொல்லியிருப்பார். ஸோ இப்படியாக தன்னுடைய அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய சம்பவங்களை தன்னுடைய நிகழ்வுக்கு ஏற்றி கூறுவதை நாங்கள் தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லுவோம். ஸோ இதில் நாங்கள் இன்னொரு பாடலும் பார்க்கலாம். பெரும்பாலாக இந்த வைரமுத்தினுடைய வரிகள் ரொம்பவே பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டான வரிகள், ரொம்பவே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், வைரமுத்தின் வரிகளில் ரோஜா ரோஜா என்று தொடங்கும் பாடலில் இந்த பாடல், உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன, ஓர் நாள் உன்னை காணாவிடின் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன தற்குறிப்பேட்டு சொல்லியிருக்காருன்னா, உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் என்ன பிள்ளைகள், என்னுடைய பேரை சொல்கிறதுனால தான் அந்த ரோஜா பூக்குதா? இல்லை. ஸோ அது இல்லை. இது கொஞ்சமாக பிள்ளைகள் இது கொஞ்சம் உயர்வு நவிழ்ச்சியாக இருந்தாலும் கூட என் வீட்டு ரோஜாக்கள் பூப்பது ஒரு இயல்பான நிகழ்வு. அந்த இயல்பான நிகழ்வை தன்னுடைய இயல்பு அந்த தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வதற்காக சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் இது உயர்வு நவிழ்ச்சி அணியாகவும் இருக்குது இந்த இடத்துல. அடுத்து பாருங்க, ஓர் நாள் உனை காணாவிடின், இது இந்த வரி இல்லை, ஓர் நாள் உனை இந்த வரியில் படி இந்த பாட்டில் இந்த வரி, என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன, யார் பேரை சொன்னாவா? உன்னுடைய பெயர் சொல்கிறதுனால அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து இன்னொரு பாடல் இருக்குது, அதே வைரமுத்து வரிகள் தான். ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது, இந்த பாடல், ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடத்தான், பூமாலையே பூச்சூடவா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பூமாலையே என்று சொல்வது பிள்ளைகள், அந்த பூமாலைங்கிறது உருவகணி. ஏன்னா விளங்குது, உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பூமாலையே என்று சொல்ல உருவகணி. இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடத்தான் என்று ஒரு வரி சொல்லியிருக்கிறார். இந்த வகையில்
ரோஜா என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது ஒற்றை கொம்பால் அது ஒற்றை கொம்பை தன்னுடைய கால்னு சொல்லி ஒற்றை கொம்பால் இப்படி நின்றுக்கிட்டு இருக்குதான். இது இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவளோட கூந்தலில் போயிட்டு நின்றாடத்தான், அவள் கூந்தலில் போய் உட்காந்துக்கிறதுக்கு தான் நிற்கிது என்று சொல்லி இயற்கையாக நடக்கும் சம்பவம் ஒன்றை வந்து தன்னுடைய கருத்துக்கு வழி சமைச்சிருப்பார். ஸோ பிள்ளைகள் இந்த பாடல் ரெண்டையுமே தேடி பாருங்க. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே அப்படிங்கிற பாடல் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். கடல் தண்ணி கரிக்குது காரணம் இருக்குது ஓமானே, உடல் விட்ட வேர்வைகள் கடல் வந்து கலக்குது ஓமானே அப்படிங்கிற பாடல்லையுமே இந்த அணிகள் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு பிள்ளைகள், எங்களுக்கு தற்குறிப்பேற்ற அணி. ஓகே, இது உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து கடைசி அணிக்குள்ளே போயிடுவோம் பிள்ளைகள், இறுதி பகுதி. அதுக்கு முன்னாடி எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கான ஜூம் வகுப்புகள் வந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ ஜூம் வகுப்புக்கு தேவையான மாணவர்கள் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வது மூலமாக நீங்கள் என்னுடைய ஜூம் வழி வகுப்புலையும் இணைந்து கொள்ளலாம் பிள்ளைகளே. ஸோ கடந்த காலங்களில் நடந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் 95% 7 கேள்விகளில் வந்து 6 கேள்விகள் நான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்த கேள்விகள் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ இதனால் உங்களோட இணைந்து நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, ஸோ மறக்காமல் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். அப்போ தான் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ கடைசியாக பார்த்துக்கொள்வோம் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம் பிள்ளைகள். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொன்னால் வஞ்சனை அப்படின்னு சொல்கிறேன்னா வெளிப்படையாக வந்து நல்லா இருக்கும், பட் உள்ளுக்கு வந்து பாரம்பரிய ஃபுல்லாக வஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயம் தான் பிள்ளைகள். வஞ்ச புகழ்ச்சின்னு சொன்னால் புகழுவது போல இகழ்வதும் இகழுவது போல புகழ்றது தான் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் எப்படி சொல்லனா இவர் பெரிய புலவர் தான் என்று சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் புகழுவது போல இகழ்றது, ஏன்னா இவர் பெரிய புலவர் தான் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு புலவர் இல்லை, இவர் வந்து கொஞ்சம் கீழ்த்தனமானவர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா யாராவது விஷயம் சொன்னோன்னு சொன்னால் ஆமாம் இவர் பெரிய புலவர் தான் எங்களுக்கு கதை சொல்கிறார் என்று நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் எங்களுக்கு அந்த வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாமா மன்னன் என்று சொல்கிறப்ப, ஸோ நீங்கள் 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய சொற்கள் பயன்படுத்துவார். இகழுவது போல புகழுவார், ஏன்னா மாமா மன்னன், அதுக்கடுத்து அண்டங்காக்கை, அதுக்கடுத்து என்ன சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான இது மாதிரியான பல சொற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. இகழுவது போல புகழ்றது, ஏன்னா அப்போ மாமா மன்னன் என்று சொன்னால் மா என்றால் பெரிய, மாமன்னன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் என்று சொன்னேன் என்று சொல்லுவார். அதே மாதிரி அண்டங்காக்கை என்று சொல்கிறப்ப அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றணும் என்று சொன்னேன்னு சொல்லுவார். அப்போ புகழுவது போல இகழுவார். இவ்வாறாக பயன்படுத்துவதை தான் பிள்ளைகள் நாங்கள் வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவோம். இது மகாபாரத பாடல், ஏன்னா மகாபாரத பாடலில் வந்து எங்களுக்கு ஒரு பாடல் இருக்கிற பிள்ளைகள், போர் முடித்தான் அமர்புருது புலம்புரு சொல் பாஞ்சாலி பூண்ணன் கூந்தல் முடித்தான். ஸோ எதையுமே இவர் முடிச்சிருக்க மாட்டார், புகழுவது போல இகழ்ந்தார் இதில். ஸோ இதில் வந்து எதையுமே முடிச்சிருக்க மாட்டார். என்ன செஞ்சிருக்க மாட்டார், போரை முடிச்சிருக்க மாட்டார். யார், தர்மன் வந்து போரை முடிச்சிருக்க மாட்டார். போர் முடித்தான் புலம்பொருது பொருஞ்சல், ஏன்னா எங்களுடைய சபதத்தை முடித்தான் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் எடுத்துக்காட்டியிருப்பார். பட் இந்த இடத்துல என்னென்னா இது எதையுமே இவர் செய்யலை அப்படிங்கிறத தான் இங்கே எடுத்துக்காட்டியிருப்பார். ஸோ நீங்கள் மகாபாரத பாடல் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த பாடலை நான் ரொம்ப விளக்கமாக விளங்கப்படுத்துகிறேன் பிள்ளைகள். ஸோ இதில் இந்த பாடலில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சக மாணவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். உங்களுக்கு இந்த வாரம் என்னுடைய இலக்கணம் புத்தகம் வந்து வெளியாகுது. தேவையான மாணவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு இலக்கண வினாவிடை புத்தகத்தை, அதாவது இலக்கணம், அதே மாதிரி மொழிவளம், அடுத்ததாக எங்களுக்கு ஆக்கத்திறன் செயற்பாடுகள், இந்த 3ம் அடங்கிய புத்தகம் எங்களுக்கு இந்த கிழமை வெளியாகுது. கொழும்புல மிக முக்கியமான ஒரு புத்தக சாலை வெளியீட்டு நிறுவனம் எங்களுடைய புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. ஸோ தேவையான மாணவர்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் புத்தக வேலைப்பாடுகள் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் வந்து உங்களுக்கு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்தேட்சியாக அகரம் தினேசனுடைய வெளியீடுகள் வந்து உங்களுக்காக காத்திருக்க பிள்ளைகள். உங்களுடைய கல்வியின் மேம்பாடு எங்களுடைய வெற்றியாக அமையப் போகிறது. அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அகரம் தினேஷ்.